சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி கிருஷ்ணகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்கார். வணக்கம் சுந்தரம், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக அதாவது தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஆர் மகாதேவன் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியமர்த்தப்படுவதை அடுத்து தற்போது இங்கே இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்து அவர் சீனியாரிட்டி சொல்லக்கூடிய மூத்த நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய டி கிருஷ்ணகுமார் என்பவர் தற்போது பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது இதுவரை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்துக்கு சென்றதை அடுத்து அங்கு இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அதாவது மூத்த வழக்கு நீதிபதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமார் தற்போது உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமையாக இருக்கிறார். இதனை அடுத்து தற்போது இங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளின் எண்ணிக்கை 65ஆக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து 75 பேர் இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகள் நியமனத்தில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் 65 நீதிபதிகள் இருக்கிறார். அடுத்த கட்டமாக இந்த பொறுப்பு தலைமை நீதிபதி அடுத்து நிரந்தரமாக தலைமை நீதிபதி யார் என்பது குறித்து கொலைக்கும் பரிந்துரை செய்து அங்கிருந்து குடியரசு ஒப்புதலுடன் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு தலைமை நீதிபதியாக நியமிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி கிருஷ்ணகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த ஆர் மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி கிருஷ்ணகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.